யாரை கேட்டு நீ இந்த வீட்டில் எல்லாருக்கும் விருந்துக்கு ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு மீனாவை பார்த்து ரொம்ப கோவமாக விஜயா திட்டுறாங்க. மீனாவோ அதுக்கு ஒரே விஷயத்த தான் சொல்கிறாங்க. அத்தை, சத்யாவுடைய கல்யாணம் நடக்கணும்னு நீங்கள் தானே ரொம்ப விருப்பப்பட்டீங்க. கல்யாணம் ஆயிடுச்சு, ஒரு அக்காவை நான் அவனுக்கு விருந்து வைக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல, என்னமோ நீங்கள் எல்லாத்தையும் செய்கிற மாதிரி எதுக்காகம்மா இப்படி ரொம்ப கவலைப்படுறீங்க? இந்த வீட்டில் மீனா தானே எப்போதும் எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு இருக்கா. இப்போ விருந்துக்கு தேவையானது எல்லாத்தையும் மீனா தானே செய்ய போகிறா. உங்களை யாரும் எந்த வேலையும் வாங்கலேன்னு அங்கே முத்துவும் சொல்கிறாங்க. ஆமாம், ஆனால் உன்னா இதை மட்டும் தூக்கிட்டு வந்துருங்கடா, 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு இந்த வீட்டில் யாருக்கும் விருந்தெல்லாம் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்ல, அதுக்கு ஒன்னே அண்ணாமலை சொல்கிறாங்க, இப்போ எதுக்கு இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்கேன்? சத்யாவுக்கும் ரேகாவுக்கும் கல்யாணத்தை பண்ணி வைக்கணும்னு முயற்சி பண்ணி எல்லாத்தையும் முடிச்சு வச்சது நீ தான். சிந்தாமணிக்கும் இப்போ முத்து மீனா மேலே கோவம் இருக்கும் இல்லையோ, ஆனால் நிச்சயமாக உன் மேலே நிறைய கோவம் இருக்கும் விஜயா அப்படின்னு சொல்ல, நான் என்னத்தங்க பண்ணேன் அப்படின்னு அங்கே விஜயா வந்துட்டு கேட்குறாங்க. இல்லை, சிந்தாமணி மேலே இருக்க கோவத்தை எப்படி காட்டணும்னு தெரியாமல் சிந்தாமணி கிட்ட எல்லாத்தையும் பேசினது நீ தான். ஒருவேளை சிந்தாமணி இப்படிக்குள்ளே யோசிச்சுருந்துருக்கலாம்ல. ஒருவேளை சத்யாவை ரேகா கூட பழக வச்சது நீதானோ, இல்லை இந்த கல்யாணத்தை பண்ணதும் நீதானோ? அந்த சிந்தாமணி யோசிச்சுருந்தா அப்புறம் சிந்தாமணியுடைய பழி வாங்குற குணம் உன் பக்கம் தானே மாறும் அப்படின்னு சொல்ல, அதுக்கு தான் நான் வேண்டான்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்ல, அப்போது நீங்கள் அந்த சிந்தாமணிக்கு பயப்படுறீங்க. இவ்வளோ பயப்படுறீங்க அப்படின்னா நீங்கள் அந்த சிந்தாமணி கிட்ட குரலை வசதி கூட பேசியிருக்க கூடாதேமான்னு சொல்ல, டேய், இந்த வீட்டுக்குள்ள ரேகாவும் சத்யாவும் வரக்கூடாது. ரேகா கூட நாம இப்போ பேச்சுவார்த்தை இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தோம்னா அப்புறம் நம்ம குடும்பத்தில் இருக்கவங்களுக்கு தான் சிந்தாமணி ஏதாவது கெடுதல் பண்ணணும்னு நினைப்பா. அதனால தான் சொல்கிறேன், இந்த வீட்டுக்கு அவங்க வர எல்லாம் வேண்டாம். பேசுகிற மாதிரி தான் அந்த வீட்டில் போய் பேசுங்க. விருந்து வைக்கணும் அப்படின்னாலும் கூட உங்கள் வீட்டுக்கு போய்ட்டு சமையல் பண்ணி அங்கேயே விருந்து வச்சுக்கோ. இந்த வீட்டுக்குள்ளெல்லாம் அவங்க வரக்கூடாதுன்னு சொல்ல, அம்மா கொஞ்சம் அமைதியாக இருங்கம்மான்னு அங்கே முத்துவும் சொல்கிறாங்க. விஜயா, வீட்டுக்கு வரவங்கள வரக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது. அந்த வீட்டில் நம்ம வீடு இல்லாமல் இருந்தப்போ அந்த வீட்டில் இருக்கவங்க உன்னை எவ்வளோ பார்த்து கவனிச்சுக்கிட்டாங்க. அந்த மனசு கொஞ்சமாவது உனக்கு இருக்கணும் அப்படின்னு அண்ணாமலை சொல்லும்போது இங்கே விஜயா பேசாமல் கையை திருகிக்கிட்டு முகத்தை தொங்க போட்டுட்டு நிற்கிறாங்க விஜயாவும். கொஞ்ச நேரத்தில் சத்யா ரேகா 2 பேருமே வீட்டுக்கு வராங்க. வா சத்யா, வா ரேகா அப்படின்னு உள்ளே கூப்பிட்டு உட்கார வைக்கிறாங்க. என்ன 2 பேர் மட்டும்தான் வந்திருக்கீங்க? உங்கள் அம்மாவையும் கூட்டிகிட்டு வருவீங்கல்ல நானும் நினச்சேன் அப்படின்னு விஜயா சொல்லும்போது, விஜயா அப்படின்னு அங்கே ஒரு பார்வை ஒரு வார்த்தை தான் விஜயா அமைதியாடுறாங்க. இல்லை, அம்மாவுக்கு பூக்கட்டுற வேலை இருக்குன்னு சொல்லிட்டு அம்மா பூக்கட்டுற வேலை பார்க்க போயிட்டாங்க. நானும் ரேகாவும் தான் வந்தோம் அப்படின்னு சொல்ல, அப்படியா, சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு விஜயா உட்காந்துருக்காங்க. வாங்க ரேகா, உள்ளே வா அப்படின்னு கூட்டிகிட்டு போகிறாங்க. 2 பேருக்கும் சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணி சாப்பாடெல்லாம் கொடுக்குறாங்க. இதெல்லாம் இதுங்க எங்கே சாப்பிட்ருக்க போதுங்கன்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே நினச்சிட்டு இருக்காங்க விஜயாவும். ஆனால் சிந்தாமணி பொண்ணு சும்மா சொல்லக்கூடாது. ஆனால் கரெக்டான நேரத்தில் இந்த சத்யாவை கல்யாணம் பண்ணி சிந்தாமணி முகத்தில் கறியை பூசிட்டால, எனக்கு அதுதான் இருக்கிறதுலே பெரிய சந்தோஷமாகவும் இருக்கு. வாமா வந்து உட்காரு. திருப்தியாக சாப்பிட்டியாமா அப்படின்னு சொல்லி கேட்க, சாப்பிட்டேன் ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆமாம், இப்போ எப்படி இருக்கு உன்னோட வாழ்க்கையெல்லாம்? அந்த வீட்டில் உனக்கு வசதியெல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்காதே. நீ உங்கள் வீட்டில் ரொம்ப ரிச்சாக வாழ்ந்த பொண்ணு. ஆனால் உன்னால் எப்படி அந்த சத்யாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அந்த வீட்டில் இருக்க முடியும்னு தெரியல. அதுவே சின்னோண்டு ரூமு, சின்னோண்டு இடம், அதுக்குள்ளே போயிட்டு எப்படிம்மா இருக்கீங்க? வேணா ஒரு பெரிய வீடு பார்த்துட்டு போகலாமே அப்படின்னு சொல்ல, இல்லை ஆண்டி, அதுக்கு அவசியம்லாம் இல்லை. இப்போதைக்கு நாங்கள் அந்த வீட்டிலே இருந்துக்கிறோம். எங்களுக்கு அது சந்தோஷமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்ல, என்னமோ போ, எல்லாம் கொஞ்ச நாளைக்கு தான். காதல் கத்தரிக்காய் இது எல்லாமே கண்ணை மறைச்சிருக்கும். அதுக்கப்புறமா அந்த வீட்டில் உனக்கே இருக்க பிடிக்காது. நீ வேணா பார்த்துக்கிட்டே இரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க ரேகா எதுவுமே பேசாமல் அமைதியாக இருக்கா. அதுக்கு உடனே விஜயா சொல்கிறாங்க, இதோ நீ என்கிட்ட ஒரு வீடியோ இருக்கு, அதை நீ பார்க்குறியாமான்னு சொல்லிட்டு தான் ஃபோனில் இருக்க வீடியோவை எடுத்து காட்டுறாங்க எங்கள் ரேகா கிட்ட. ரேகா அதை வாங்கி பார்த்துட்டு அமைதியாக உட்காந்துருக்கு. என்ன, இதை பார்த்த உடனே எனக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருக்கான். சத்யாதான் என்கிட்ட 1 லட்ச ரூபா பணத்தை நான் போயிட்டுருக்கும்போது இந்த சிட்டின்னு ஒருத்தன் இருக்கான், அவன் கூட தான் முதல்ல பழகிக்கிட்டு இருந்தான். அவன் கூட சேர்ந்துக்கிட்டு என்கிட்ட இருக்க பணத்தை இப்படி கையிலேருந்து பிடுங்கிட்டு ஓடிட்டான். அதுக்கப்புறம்தான் அப்படி இப்படின்னு கண்டுபிடிச்சு இந்த விஷயம் வெளியே வரவும் செஞ்சுது. ஆனால் எப்படியெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கான் பாத்தியா?
இப்படி திருடி சம்பாதிச்சா மட்டும்தான் உன்னை உங்கள் அம்மா அப்பா வாழ வச்ச வாழ்க்கை மாதிரி வாழ வைக்க முடியும். அந்த அளவுக்கு இல்லைனாலும் ஓரளவுக்காவது வாழ வைக்க முடியும். அவன்லாம் வேலைக்கு போய் நீ புதுசாக வேலை தேடி சம்பாதிக்கிறதுக்கு போதும் போதும் ஆயிடும்னு விஜயா சொல்லும்போது உடனே இங்கே உட்காந்துருக்க ரேகா போதும் நிறுத்துங்க ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப மீனா, சத்யா, முத்து இவங்க 3 பேரும் ரூமில் பேசிக்கிட்டு இருந்துட்டு வெளியே ஓடி வராங்க. என்னாச்சுன்னு பதட்டத்தோட ஓடி வந்ததுக்கு பிறகு இங்கே நின்றுக்கிட்டு இருக்க அங்கே உட்காந்துக்கிட்டு இருக்க அந்த 2 பேரையும் பார்க்குறாங்க. என்னாச்சுமா அப்படின்னு முத்து வந்து கேட்குறாங்க. நீங்கள் என்ன நினச்சிட்டு இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க? சத்யா பற்றின இந்த வீடியோவை காட்டினா நான் சத்யா தப்பாக நினச்சிப்பேன். சத்யா கூட பிரச்சனை பண்ணிவிட்டு கல்யாணம் ஆனால் அடுத்த நாள் வீட்டை விட்டு போயிடுவேன். அதுக்கப்புறம் இன்னும் கேவலமாக எங்கள் அம்மாவையும் பேசலாம் என்னையும் பேசலான்னு ஒரு நினப்பில் பேசிக்கிட்டு இருக்கீங்களா? எல்லா விஷயமும் எனக்கு தெரியும். சத்யா ஆல்ரெடி எல்லாத்தையும் சொல்லிட்டான். அவன் பணத்தை ஏன் திருடனா அப்படின்ற விஷயத்தை கூட என்கிட்ட சொல்லிட்டான். அது தெரியாமல் உங்கள் இஷ்டத்துக்கு வாய்க்கு வந்ததெல்லாம் என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கீங்க. சத்யாவுக்கு வேலை இல்லையா? யார் சொன்னது சத்யாவுக்கு வேலை இல்லைன்னு? சத்யா அந்த வேலையை விட்டு அடுத்த நிமிஷமே வேறு வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டான். எல்லாம் எனக்காக ஒரு நாள் முழுக்க கஷ்டப்பட்டு வேலையை இங்கே பார்த்துக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனேயே விஜய் அப்படியே வாயடைச்சு போய் நிற்கிறாங்க. உங்களுக்கு முதல்ல சத்யா பற்றி தான் என்ன தெரியும் ஆண்டி? இல்லை என்னை பற்றி தான் என்ன தெரியும் உங்களுக்கு? எங்கள் அம்மா அப்பா வசதியான வாழ்க்கையை எனக்கு கொடுத்துருக்கலாம். ஆனால் அதை நான் விருப்பப்பட்டு எடுத்துக்கிட்டு வாழவும் இல்லை. அவங்க ஒன்றா சேர்ந்து சந்தோஷமாக இல்லாதப்போ என்னால் அவங்க கொடுக்குற வாழ்க்கையை மட்டும் எப்படி சந்தோஷமாக ஏற்றுக்க முடியும்? பணத்துக்கோ நகைக்கோ ஆசைப்பட்ட பொண்ணு நான் கிடையாது. அதுவும் முக்கியமாக உங்களை மாதிரி இந்த வீட்டுக்கு சத்யா வந்தப்போ உங்கள் பையன் எடுத்த பணத்துக்கு பதிலாக இங்கே சத்யா மேலே பழிய போட்டதுனால தானே சத்யா அந்த கோவத்தில் பணத்தை எடுக்கவும் செஞ்சான். அதுவும் எடுத்த பணத்தை தான் வீட்டுக்காகவோ இல்லை தனக்காகவோ எந்த செலவும் பண்ணிக்கல. சிட்டின்னு ஒருத்த கூட சேர்ந்த தப்பை தவிர்த்து வேற எந்த தப்பும் செய்ய முடியல. அந்த பணத்தை முழுக்க சிட்டி தானே வாங்கி வச்சிருந்தான். அந்த சிட்டிக்கிட்டேருந்து தானே அந்த பணத்தை நீங்கள் திரும்ப வாங்கினீங்க. என்னமோ சத்யா எடுத்து செலவு பண்ண மாதிரியும் அதுக்கப்புறமா அதை கொடுத்தது மாதிரியும் எப்படி உங்களால் இப்படி மனசாட்சி இல்லாமல் இப்படியெல்லாம் பேச முடியுது? இன்னொரு தடவை என் முன்னாடி சத்யாவை பற்றியோ இல்லை என் அத்தையை பற்றியோ பேசுகிறது இதுதான் கடைசியாக இருக்கணும். இன்னொரு தடவை சந்திர ஆண்டியை பற்றியும் இங்கே சத்யாவை பற்றி ஏதாவது பேசுனீங்க அப்புறம் நானும் உங்கள் மேலே கேஸ் கொடுக்க வேண்டியது இருக்கும். ஆல்ரெடி எங்கள் அம்மா அப்பா மேலே கொடுக்க வேண்டிய கேஸ் பெண்டிங்கில் தான் இருக்கேன். சேர்த்து மொத்தமாக எல்லார் மேலேயும் நானும் கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே விஜயா வாயடைச்சு போய் நிற்கிறாங்க. அதிர்ச்சியோடு பார்க்குறாங்க. இது தேவையாமா உங்களுக்கு? இங்கே கல்யாண தம்பதிகளாக இந்த வீட்டுக்கு வந்தவங்களை பிரித்து இந்த வீட்டை விட்டு அனுப்பணும்னு நினச்சிட்டு இருக்கீங்க. உங்கள் எண்ணத்துக்காக தான் என்னவோ தெரியலை மனோஜுடைய வாழ்க்கை இந்த நிலைமையில் இருக்குன்னு மீனாவே வாயை விட்டுறாங்க. சாரி மாமா அப்படின்னு சொல்ல, நீ என்னம்மா தப்பாக பேசிட்டேன்? சரியாக தானமா பேசுகிறேன். உண்மையை சொல்லணும்னா நீ சொன்னது தான் 100க்கு 100 உண்மை. இந்த மாதிரி மற்றவங்க வாழ்க்கையில் குழப்பத்தை ஏற்படுத்தணும்னு நினச்சிட்டு இருக்கவளுக்கு அவள் பெத்த பையன் மனோஜுடைய வாழ்க்கையை சரி பண்ண முடியல. அவன் பெத்த பையன் மனோஜுடைய வாழ்க்கை நல்லாவும் இருக்க மாட்டேங்குதுல்ல. அது எல்லாமே இவளுடைய எண்ணம் தான். அதனால தான் இவன் எண்ணத்துக்கு ஏற்றது போல தான் இங்கே எல்லாமே நடந்துக்கிட்டு இருக்கு. நீ எதுவும் தப்பாக நினச்சிக்காதமான்னு சொல்லிட்டு அங்கே அண்ணாமலை ரேகாவை பார்த்து சொல்ல, இல்லை அங்கிள் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு ரேகா அங்கே சத்யாவையும் பார்க்குறாங்க. சத்யா நம்ம கிளம்பலாமான்னு சொல்ல, மீனாவும் முத்துவும் இங்கே தப்பாக நினச்சிக்காதம்மா, எனக்கு இங்கே வந்தால் என்னெல்லாம் நடக்கும்னு தெரியும். ஆனாலும் எங்கள் ஆசைக்காக நீங்கள் இவ்வளோ தூரம் வந்ததுக்கும் ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு அங்கே முத்துவும் சொல்கிறாங்க. ஆனால் அதே நேரத்தில் முத்துவும் மீனாவும் நாங்கள் 2 பேருமே உங்களை கொண்டு வந்து வீட்டில் விட்டுட்டு வரோம்னு சொல்ல, இல்லை பரவாயில்ல அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைம்மா நாங்கள் உங்கள் கூட வரோம் அப்படின்னு சொல்லும்போது, ஆனால் ஒன்று நான் சொல்லிட்டு போக விரும்புகிறேன். ஆனால் கொஞ்ச நேரத்துலேயே நீங்கள் எவ்வளோ பெரியமான விஷப்பாம்புன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இங்கே விஷப்பாம்புன்னு தெரிஞ்சு பக்கத்துலேயே எப்படி தான் மீனாக்க இருந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்களோ தெரியல. சத்யா சொல்லும் போதெல்லாம் அந்த விஷயத்தை நான் பெருசாக நினைக்கல. ஆனால் உண்மையிலேயே அவங்க ரொம்ப கிரேட் தான். இத்தனை வருஷமாக அவங்க கூட இந்த வீட்டில் இருக்காங்களே, அதை பார்க்கும்போது எனக்கு இவங்களை பார்க்கும்போது கொஞ்சம் கஷ்டமாகவும் இருக்குது. அதே நேரத்தில் இவங்க இவ்வளோ ஒரு தைரியமாக இங்கே இருக்காங்கன்னா அதை பார்க்கும்போது சந்தோஷமாகவும் இருக்கு. அக்கா இன்னைக்கு உங்களுக்கே எந்த பிரச்சனையாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்கள், உங்களுக்காக நானும் சத்யாவும் என்னைக்கா இருந்தாலும் வந்து நிற்போன்னு சொல்லிட்டு அங்கேருந்து ரேகா சத்யா 2 பேருமே இங்கே திட்டிட்டு அந்த இடத்த விட்டு நகர்ந்து போகவும் செய்கிறாங்க. விஜயா அவமானப்பட்டதான் மிச்சம். இந்த அவமானமெல்லாம் உனக்கு தேவையான அண்ணாமலை விஜயாவை கண்டபடி திட்ட தான் செய்கிறாங்க.